வணக்கம் பானு. அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிக்காக கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் வரும் 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டு தாம்பரம் வரையும், தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரையும் புறநகர் மின்சார ரயில்கள் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை வரும். அதேபோல் செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் கூடாஞ்சேரி வரையிலாக இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்தது. இதனால் வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து அவர்களின் வசதிகளுக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 70 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை என்பதால் பொதுமக்கள் காலை முதலே வழக்கம் போல் வேலைக்கு, கல்லூரி, பள்ளிகளுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக தாம்பரம், குளம்பேட்டை, கூடுவாஞ்சேரி, வண்டலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் அதிக அளவில் மக்கள் கூட்டம், நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பல்லாவரம் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை சீரமைக்கும் பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அனைத்து பேருந்துகளும் நிரம்பி வழிந்து வருகின்றன. இதன் காரணமாக போதிய பேருந்து வசதிகள் இல்லாமல் குரோம்பேட்டை, தாம்பரம் பேருந்து நிலையங்கள் அதிகப்படியான பயணிகள் காத்திருக்கின்றனர். எனவே இன்னும் கூடுதலான மாநகர பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது 1:30 மணி ஆகிய நிலையில் தற்போது இந்த ரயில் பயணமானது துவங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிகமான ஒரு கூட்டம் தற்போது காணப்பட்டு வருகிறது.